எழுத்தாளர் சரஸ்வதி ராம்நாத் அவர்களை பற்றிய உரை நிகழ்த்த திரு கார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறோம். கார்த்திகேயன் ஊடகவியலாளர், வாசகசாலை இலக்கிய அமைப்பு மூலமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்களை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர், வாசகசாலை பதிப்பகத்தின் நிறுவனர்களில் ஒருவர். கார்த்திகேயன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள அமர்வுக்கு தமயந்தி மேடம் சொன்ன மாதிரி தான், சாப்பிட்டு பின்னாடி ஒரு அமர்வுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கவனிக்கிறது கஷ்டம்தான். அதுக்காக கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முக்கியமாக சரஸ்வதி ராம்நாத் அவர்கள் குறித்து பேசுவதற்கு முன்னாடி 1925 பிறந்தவர், கோவை மாவட்டம் தாராபுரத்தில். நீங்கள் படத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருடைய நூற்றாண்டு இன்றைக்கி நூற்றாண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரை பற்றிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ முக்கியமாக 3 புத்தகங்கள், சரஸ்வதி ராம்நாத் அவருடைய 3 புத்தகங்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த அமர்வில் அவங்க முன்னாடி பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். முதலாவதாக ஹிந்தி புத்தகமான கோதானம் என்ற பெயரில் வெளியாகியிருக்கு. ஸோ அந்த புத்தகம். அதுக்கு பிறகு நமக்கு நாமே அந்நியர்கள், அக்னியா அவர்களுடைய புத்தகம். அதுக்கு மூன்றாவது மகாபாரதத்தில் பெண்ணியம், 2 நாடகங்கள். இந்த 3 புத்தகங்கள் தான். இதில் முக்கியமான விஷயம் சரஸ்வதி ராம்நாத் அவர்களை பற்றி சொல்கிற அதே சமயத்தில் கோதானத்துடைய ஆசிரியர் பிரேம்சந்த் அவர்களை பற்றியும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக ஹிந்தி இலக்கியத்தில் முதல் யதார்த்தவாத படைப்பாளியாக அறியப்பட்டவர். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்னதான் அவர் எவ்வளோ தூரம் தீவிரமான படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு தேச ஆவேச கனல்னு சொல்லிட்டு ஒரு 5 கதைகள் உள்ள ஒரு சின்ன தொகுப்பு தான். ஸோ அந்த தொகுப்பு வெளியாகுது. அப்போ ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கார். அது அவருக்கு இயல்பிலே பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான கொள்கைகளும் என்ன சொல்கிறது, ஆதிக்கவாதிகளுக்கு எதிரான மனப்பாங்கும் கொண்டு வருங்கிறதுனால அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் ரொம்ப வேகமாக போய் சேர்ந்துருது. அந்த புத்தகம் தடை செய்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அதனால் எந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா, அந்த புத்தகத்தினுடைய பிரதிகள் விட்டுறது போக எஞ்சியிருந்த எல்லாத்தையும் கொண்டு எழுத்தாளர் பிரேம்சந்த் முன்னாடியே நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறதுல சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு பின்னும் சரி, ஒரு எழுத்தாளருக்கு இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அப்படிப்பட்ட தீவிரமான ஒரு படைப்பாளி. ஓகே, கோதானத்துடைய அடிப்படை என்ன? ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய குடிமக்கள் பற்றிய ஒரு மிகப்பெரிய துயர காவியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அடிப்படையில் இன்றைக்கும் 1930களில் இந்த நாளுடைய அடிப்படை இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே நம்முடைய கதை நாயகன் ஹோரின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு சிறிய விவசாயி, உழவு மாடுகள் அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைனா, இப்போ காலங்கள் கடந்துட்டா கூட, கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டா கூட, இந்த கதை கருப்பொருளை உங்களால் இன்றைக்குமே மிக எளிதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உங்களால் பொருத்தி பார்த்துக்க முடியும். 30 எழுதின கதை தானே, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தூக்கி போட்டுற முடியாத மாதிரி அந்த அளவுக்கு அவர் படக்கூடிய பாடுகள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள். உழவு மாடு வச்சுருக்கிறது வேறு. அவர் தன் வீட்டில் ஒரு பசுமாடு வாங்கணும். ஏன்னா அப்போ உள்ள நம்பிக்கை, ஹோரியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, சமூகம் அவர்பால் விதித்த கோட்பாடுகள் எதையும் மீறாமல் சமூகத்துக்கு கட்டுப்பட்டு ஏதோ நம்மளுக்கு விதிச்சது தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதர். அப்போ இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட ஆசைப்படுத்தி அவர் பசுமாடு வாங்கணும்னு ஆசைப்படுறார். அது வேற ஒரு விதத்தில் அவருக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வீட்டுக்கு அந்த பசுமாடும் சகோதரரால் விஷம் வைத்து கொல்லப்படுகிறது. இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சண்டையினால். அதற்கு பிறகு மறுபடியும் ரொம்ப துன்பத்துயரம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்போது, இப்போ பொதுவாக ஒரு விஷயந்தான், விவசாயிகள்லாம் இப்போ இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க, ஒரு கடன் வாங்கி மற்ற விஷயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்பில் எப்பெல்லாம் விவசாயிகளை சுரண்டுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் பிராமணர்கள் எதுவாக இருந்தாலும் இது காணிக்கை இது பண்ணணும், பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை பிடுங்கக்கூடிய ஒருத்தர்கள். ஸோ இது எல்லாரையும் தாண்டி தான் அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதோட கடைசியாக என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகிறார் அப்படின்னா, அவருடைய பையன் கோபர்னு சொல்லி பேர், அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு பெண் ஒருத்தி, ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த பெண் ஒருத்தி, அவளை ஒரு கல்யாணம் பண்ணாமே கருவுற்றுருவாங்க அவங்க பழக்கத்தில். ஸோ அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு
அவளை மட்டும், அந்த பொண்ணு பேர் ஜூனியான்னு பேர், அவளை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் வந்து போயிடுவார் பையன். அதனால ஊரில் வந்து சில பிரச்சனைகள்லாம் உண்டாகி அவருக்கு வந்து ஊரில் வந்து தண்டம் அபராதம் கட்ட சொல்லும். ஏற்கனவே வழி இல்லாமல் விவசாயத்திற்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் அந்த வயலை அடகு வச்சு கொண்டு போய் திரும்ப எந்த வயல் அவருக்கு சொந்தமாக இருந்ததோ அதே வயலில் கூலியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இதெல்லாமே வரும். தொடர்ந்து வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ துயரங்கள் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான அதை சொல்லணும். ஹோரி அவர்களுடைய மனைவி தனியா, இந்த நாவல் எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரங்கள் அது ஒன்று. ஹோரியை பற்றி முதல்ல சொல்லியிருந்தேன். இதெல்லாம் விதி, இது விதியை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருங்க. ஒரே ஒரு உதாரணம் தான். வாங்கின கடனுக்காக கொடுக்கலன்னு உழவு மாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும், அதை ஓட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஓட்டிகிட்டு போகும்போது ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஊர்க்காரங்க இருக்க மாட்டாங்க, காசு கொடுத்தவன் போலான்னு பேர் வந்து பேசி கொண்டு போகும்போது இவ்வளோதான்ப்பா என்கிட்ட இருக்குது, வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை, புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். எதுவுமே கேட்கலன்னு சரி ஓகே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உனக்கு இதுதான் தர்மம்னா நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். எதுவுமே சண்டை பிடிப்பதற்கு, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பேசுவதற்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பையன் கோபர் கூட அப்புறம் சண்டை போடும்போது சொல்லுவோம், இருக்கிறத உழவு மாடு, அதை வச்சு தான் உனக்கு இது போயிட்டுருக்கு, அவன் அதையும் பிடிங்கிட்டு போவான்னா பேசாமல் இருப்பியா நீನು, ஒரு வார்த்தை கேட்க மாட்டியான், நம்ம என்னவா பண்ண முடியும், நான் எல்லாத்தையும் சொல்லி உன் தர்மம் இதுன்னா நீ பாரு அப்படின்னா அவன் கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்கெல்லாம் தகவல் கேள்விப்பட்டு ஹோரியோட மாடை பிடிச்சிட்டு போகிறான் போல, அநியாயமாக இல்லாமல் எப்படி வளர்ப்பான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அங்கே நெருக்கி கூப்பிடுவாங்க. இங்கேருந்து ஹோரி போவாப்பில் போய் அங்கேயும் கேட்கும்போது நான் எல்லாம் சொன்னேங்க, இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஊர்க்காரங்கெல்லாம் அவன்கிட்ட சண்டை போட்டு அடாவடி பண்ணி பிடிங்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து அங்கே வந்து கேட்கும்போது திரும்ப சொல்லுவார், இல்லை நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், கடைசியில் உன் தர்மப்படி பார்த்து நீ பண்ணுன்னு எடுத்துகிட்டு போயிட்டான்னு, இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், கொண்டு போட்டா அப்படின்னு போயிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எதிர்த்து பேசுவதற்கு திராணி இல்லாமல் தன் மீது விதிக்கப்படுகின்ற விஷயங்களை அப்படியே வாங்கிட்டு போகிறோங்கிறதுக்காக. அதே சமயத்தில் நம்ம பொண்டாட்டி தனியாக அந்த மாடு முதல்ல வாங்குவாங்க, சகோதரர் பொறாமப்பட்டு விஷம் வச்சுடுவார்னு சொன்னால அது வந்து போலீஸ் கேஸ் மாதிரி ஆயிரும். தனியாவுக்கு என்ன அப்படின்னா, உனக்கு அந்த மாடு வந்து காசுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு வைங்களேன், பின்னாடி காசு கொடுக்குறவங்க மாதிரி வந்திருக்கும். உனக்கு மாடு வந்து சேர்ந்தது அநியாயமாக கொண்டுட்டான், உன் தம்பிங்கிறதுனால நீ அவனுக்கு ஒரு அவன் மேலே ஒரு இது கூட கொடுக்கக்கூடாது. ஹோரி அங்கேயும் பாருங்கள் என்ன பண்ணுவான்னா, போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் வேணாம், ஏற்கனவே என் தம்பி கஷ்டத்தில் இருக்கான், ஏதோ பண்ணிட்டான், அவனை போய் நான் இது இந்த மாதிரி சிக்கல் கொண்டு போகிறதுக்கு நான் விரும்பலை, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இப்போ பிரச்சனை பண்ணிடுவா, போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்து இங்கே பார்க்கும்போது ஊர்க்காரங்கெல்லாம் வந்து போலீஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக, ஏன்னா ஹோரி அப்பவும் ஃபைட் பண்ணுவோம், முடியாது அதெல்லாம் கிடையாது ஏதோ வளர்றா அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டியை விட்டு கொடுத்தே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஊரில் உள்ளவங்கெல்லாம் காசு கொடுத்து செட்டில் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் அதுவும் நடக்காது அப்படின்னு தனியாக ரொம்ப சண்டை போடவும் இன்ஸ்பெக்டர் ஆத்திரமாக அவர்கிட்ட பேச வருவான். கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்க, பிரிட்டிஷ் ரூலில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ காவல்துறையில் ஒரு அதிகாரி வராருன்னா எவ்வளோ பெரிய போஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அவர் வந்து பேசும்போது ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், தாதாதின்னு ஒரு பிராமணர், வட்டி காசு போட்டு ஏமாத்துறவன், அப்புறம் 1-2 பேர் ஊர் முக்கியஸ்தர்கள் கணக்கு ஃபுல்லாக அவங்கெல்லாம், அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயந்து நிற்கும்போது தனியாக அங்கே ஃபைட் பண்ணுவோம். ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 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 பில்டப் சீன் மாதிரி, சினிமாவில் வந்து ஒரு பில்டப் சீன் மாதிரி எதிர்த்து நின்று போராடுறது வரும். அதுக்கப்புறம் வந்து ஜுனியா சொன்னார்ல, கோபர் அந்த பையன் கூட்டிகிட்டு வர்ற பொண்ணு, அவன் அம்மா திட்டுவா, ஏன்னா கல்யாணம் பண்ணாமல் கர்ப்பமாகியாச்சு, அந்த வீட்டுக்கு உள்ளே விட மாட்டாங்க, என்ன ஆகுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து அவளை மட்டும் விட்டுட்டு போயிடுவான். விட்டுட்டு போன தகவல் தெரிஞ்சு என்ன நடக்க போதோ நம்ம பயந்து கொஞ்சம் தள்ளின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்மளும் அதை என்ன எதிர்பார்ப்போம்னா, கோவக்காரி சரியாக இந்த வேல்யூஸை நிலநாட்டம்னு பார்க்குறவ, ஏதாவது ஒன்று பண்ணுவா, பெரிய பிரச்சனையாக போகுதுன்னா அங்கே போகிறவ ஜஸ்ட் அவள் போய் ஜுனியா அந்த பொண்ணு அவளை பார்த்தோன்னே காலில் விழுந்து, எங்கள் வீட்டிலேருந்து துரத்திட்டாங்க, எங்கள் அண்ணங்க கொல்றதுக்கு இது பண்ணுறாங்க, இப்போ இவரும் இப்படி விட்டுட்டு போவார், நான் எதிர்பார்க்கல, நீங்கள் தான் எனக்கு ஆதரவுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அப்படியே வேற ஒரு எட்ஜுக்கு போய் நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன், என்னை தாண்டி உன்னை யார் வந்து பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மாறக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி இன்னும் ஒரு சில பாத்திரங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக டாக்டர் மேக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம், ஏறக்குறைய பிரேம்சந்த் அவர்கள் இப்போ ரிலவெண்ட்டான விஷயம்தான். இந்த சிரிக்கிறதுனால தப்பாக எடுத்துக்கலாம், பெண்ணியம்ங்கிற கருத்துக்களும் சரி, அதை சொல்கிறத விமர்சித்து மோசமாக சொல்லப்படுகின்ற எதிர்கருத்துக்களும் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் எது பெண்ணியங்கிற புரிதல் உங்களுக்கு இல்லை, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு
எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த 30 செட்டிங்கில் 2 பேர் மேகதாங்கக்கூடிய ஒரு தத்துவ பேராசிரியர் வாழ்க்கையில் ஒரு லட்சியவாத நாயகன், முன்னாடி படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளாக பிரேம்சந்தினுடைய வாய்ஸாக நான் முழுக்க அந்த நாவலில் ஆத்தரோட வாய்ஸாக தான் மேத்தாவை பார்க்குறேன். மாலத்தின் ஒரு கேரக்டர் வரும். ஷீ இஸ் டாக்டர், லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்கவங்க. பட் வழக்கம் போல தான் நான் சொன்ன அந்த அவங்களுடைய கருத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும், அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் மேத்தாவோட பழக்கம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இந்த பழைய தமிழ் சினிமா டெக்னிக் மாதிரி தான். அந்த நாயகி முதல்ல புரிஞ்சிக்காமல் இதாக இருப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து திருந்தி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் அதுக்கு நடுவில் அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய விவாதங்கள், அது எல்லாமே வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் படித்தா தெரியும். எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு அருமையான உரையாடல் வழியாக கொண்டு போய் சேர்க்குற இடம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ராய் சாகப்னு ஒரு கேரக்டர், முக்கியமாக அவர் தான் வந்து நம்ம புரிதலுக்காக ஜமீன்தார்னு வச்சுக்கலாம். நம்ம கதாநாயகன் ஹோரி வந்து இருக்கக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஜமீன்தார் அவரை பற்றியுமே, அதாவது என்ன சொல்கிறது, வெளியில் ஏழைகள் மேலே கொஞ்சம் இறக்கப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஆனால் அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த கொடுமைகளையும் அவர் வந்து பெருசாக இது பண்ண மாட்டார். அவர் லைஃபுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும். இந்த ஒரு புத்தகத்தை பற்றி முடிக்கும்போது கிளைமேக்ஸ், கோதானம்ங்கிற பேர் எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, அந்த பசுமாடு தான் நான் சொல்லியிருந்தேன், வாங்கியிருப்போம், இறந்து போயிருக்கும். கடைசியில் நிலம் போய் எல்லாம் போய் ஒரு கல்குவாரி மாதிரியான ஒரு இடம், அங்கே போய் வேலைக்கு சேர்ந்து அவனுடைய பொண்ணு சோனான்னு ஒரு கோபர் பையன் ஜூனியா அவன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு சோனான்னு ஒரு பொண்ணு இருக்கும், ரூபான்னு ஒரு பொண்ணு இருக்கும். அதில் சோனா திருமணமாகி வந்திருப்பா அந்த கடைசியாக நாவல் முடிகிற தருவாயில். அவன் நல்லா இருப்பாள், இங்கேருந்து கஷ்டத்துலலாம் போயிட்டு. அந்த குழந்தை மங்கள்னு பேர், வீட்டுக்கு பேரன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு பால் கொடுக்கவாது ஒரு மாடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது த்ரூ அவுட் த ஸ்டோரி அவனோட ஆசை என்ன பேச அதுவாக தான் இருக்கும். பண்ணி வேலை பார்க்குறவங்க திடீர்னு நாங்கள் இறந்துருவோம். ஏன்னா நாள் முழுக்க வேலைங்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆல்மோஸ்ட் 16 மணி நேரம் வேலை அந்த மாதிரிலாம் போகும். ஸோ முடிச்சுட்டு வந்து அவன் இறந்துட்டோன்னே அந்த சந்தர்ப்பம் அவன் வந்து கூட்டிகிட்டு வரான். ஒரு வரி வரும், தனியாக பொண்டாட்டி என்ன பண்ணுவான்னா, விசிறி விடுவா, ஏதோ சர்பத் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, பால் சர்பத்துன்னு ஒரு வரி யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து எடுத்து கொடுப்பா. பெரிய வைத்தியம் பார்க்கணும் தான், ஆனால் அவளால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் உங்களை தாக்கும், என்னவா இருக்கா அப்படின்னு. பட் அவன் இறந்த உடனே சாக்க அப்படின்னு சுற்றி இருக்க ஊராகலாம் தாதாதின்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிராமணர் எல்லாரும் வந்து ஆத்மா சாந்தி அடையணும், கோதானம் கொடு. அப்போ அது ஒரு பழக்கம். நீங்கள் வந்து பசுமாடை தானம், கோன்னா பசுமாடு, பசுமாடுன்னு ஒரு பொருள் உண்டு. கோதானம் கொடுத்தா அவனுக்கு புண்ணியம் அவங்க சேரணும். நம்ம ஏற்கனவே 2-3 இடங்களில் பார்த்த தனியா எங்கெங்க அந்த மாடை பிரச்சனை இன்ஸ்பெக்டரோட பேசும்போதும் சரி, ஜூனியா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதும் சரி, அப்போ பார்த்த மாதிரி நிமிந்து ஒரே கேள்வி தான், சணல் திரிச்சு வச்ச ஒரு 20 அணா இருக்குது என்கிட்ட, வேற தாதாதின்னு ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரும், ஐயா அப்படிங்கிற மாதிரி சம்திங் போட்டு, இந்த 20 அணா தான் இருக்குது, எந்த பசுமானும் கிடையாது, இதுதான் என் புருஷனுக்கான கோதானம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாவல் முடியும். ஓகேவா? ஸோ நாவலில் ரொம்ப முக்கியமாக பிடிச்ச விஷயமா வந்து நான் முதல்ல சொன்னேன், 30களில் உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் மேலாரிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லுவாங்க, நடக்கிற மாதிரி காமிச்சாலும் உங்களால் அது பெரிய வித்தியாசம் இல்லாமல் இப்போவும் பொருத்தி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். பிரேம்சந்த் இந்த நிகழ்வின் மூலமாக எனக்கு வாசிக்கிறதுக்கு அறிமுகமான ஒரு முக்கியமான படைப்பாளி. ஸோ இது வந்து அந்த புத்தகத்தை பற்றி. இது பெரிய நாவல், ஒரு 500 பக்கத்துக்கு மேலே. பெரிய நாவல்களில் படிக்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம், நீங்கள் அந்த லைஃப்பில் இருப்பீங்க கொஞ்ச நாள். நமக்கு வந்து பொதுவாகவே ஒரு மொழிபெயர்ப்பு படிக்கிறோம் அப்படின்னா அடிப்படையான விஷயம் நான் என்னவோ பார்ப்பேன் அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு புது லேண்ட்ஸ்கேப், ஒரு புது லைஃப் ஸ்டைல், பழக்க வழக்கங்கள் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு. பட் இந்தியாவுக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்தியாவுக்குள்ளேயே உத்தரப்பிரதேசத்தில் அப்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை இருந்தது அப்படின்னு, ரொம்ப முக்கியமாக அவங்க எவ்வளோ தூரம் பணத்தை உறிஞ்சுறாங்க அப்படிங்கிற விஷயம், அது எல்லாத்தையும் வந்து படிப்பதற்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது. 2வது புத்தகம் முதல் புத்தகத்தை கம்பேர் பண்ணும்போது அளவில் ரொம்ப சின்ன புத்தகம் தான். நமக்கு நாமே அந்நியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியா அப்படிங்கிற புனைப்பெயரில் எழுதின சச்சிதானந்த ஹிரானந்த வாத்சாயன், இதுதான் அவரோட ஒரிஜினல் பேர். ஹிந்தியில் வந்து ரொம்ப நோட்டபிளான ஒரு படைப்பாளி, படைப்பிலக்கியத்தின் எல்லா துறைகள்லையும் இப்போ வந்து செயல்பட்டுருக்கக்கூடிய ஒருத்தர். ரொம்ப முக்கியமாக வந்து ஹிந்தியில் புது கவிதை அப்படிங்கிற அந்த இயலில் வந்து ரொம்ப முன்னோடியாக கருதப்படக்கூடிய ஒருத்தர். சேகர் ஒரு வாழ்க்கை, அப்புறம் நதியின் தீவுகள், இது 2 அவரோட முக்கியமான நாவல். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நமக்கு நாமே அந்நியர்கள்ங்கிற இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட 11 பதிப்புகள் வந்திருக்கு. அளவில் ரொம்ப சின்ன புத்தகம், தமிழில் வந்து ஒரு 100 பக்கம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால்
அதனுடைய வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுலேயும் ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல உத்தரப்பிரதேசம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வேறு செட்டிங். எங்கேன்னு நிலம் சொல்லாத ஒரு அந்நிய நிலப்பரப்பு, ஒரு ஐரோப்பான்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த சூழல் எனக்கு அதை தான் சொன்னிச்சு. ஒரு ஒரு பனிமலை சார்ந்த ஒரு பிரதேசம். அங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு டீ கடை மாதிரியான ஒரு கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு முதிய பெண் செல்மான்னு சொல்லிட்டு அங்கே மலையேறுவதற்காக வரக்கூடிய ஒரு இளம்பெண் யோகி. திடீர்னு அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவலாஞ்சி, அந்த பனிச்சரிவுன்னு சொல்லுவோம், பனிப்பொழிவு சரிவு, அதில் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த கேபின் மாதிரியான ஒரு வீடு ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் ஆகிடுது. இப்போது அந்த செல்மாங்கிறவ ஆல்ரெடி வந்து கேன்சரால் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒருத்தி. யோகே வந்து இளம்பெண். இவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த இடத்த வந்து அவங்க கல்லறைனே வந்து யோகே நரேஷனில் வரும். ஏன்னா க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி செல்மா சொல்கிறா. நடக்கிறது தான், ஆனால் இதாயிரும், கிளியர் ஆயிரும் அப்படின்னு. அந்த இடத்துக்குள்ளே 2 பேருக்கும் நடக்கக்கூடிய விவாதங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான தத்துவம் பேஸ்டான புத்தகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போயிடலாம். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேலே நம்பிக்கை அவநம்பிக்கை நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், பிடித்தங்கள் இருக்கும். பட் ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி மரணம்னு ஒரு நிச்சயம் வருது. ஓகே, அது அப்போது அந்த நம்பிக்கைகள் என்னவாகுது, அந்த அவநம்பிக்கைகள்லாம் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப நான் முதலே சொன்ன மாதிரி தத்துவம் பேஸ்டான ரொம்ப சீரியஸான ஒரு புத்தகம். மேற்கத்திய சிந்தனை மரபில் வந்து இந்த நத்திங்னஸ், வாய்ட், ஒன்றுமே இல்லாத வெறுமைன்னு ஒன்று இருக்கும். அவங்க அதுக்காக தான் வந்து என்னென்னவோ விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. மரணங்கிறத அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு கொண்டு வந்த புத்தகம். பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கிய விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி சரஸ்வதி ராம்நாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய களம், அதை கண்டிப்பாக சொல்லணும். அங்கே பிரேம்சந்திரனுடைய முக்கியமான நாவல், அதில் என்ன அப்படின்னா பிரேம்சந்திரனுடைய கடைசி நாவல், அவர் சாவறதுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகுது, கோதானம். அன்ஃபார்ச்சுனேட்லி 99 சரஸ்வதி ராம்நாத் அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண புத்தகம் அது வெளியே வரும்போது அவங்க உயிரோட இல்லை. 2003 தான் இந்த புத்தகம் வந்திருக்கு, கோதான் பற்றி. அதுவே இந்த புத்தகத்தை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதுக்கு அப்படியே வேற ஒரு எஜ்ஜில் இருந்து வேற ஒரு பிரதேசத்திலேருந்து கொண்டு வந்து ஒரு கதையை கொடுக்குறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஆழமான கேள்விகளை வாழ்க்கை சார்ந்து மரணம் சார்ந்து எழுப்பக்கூடிய புத்தகம். 3வது மகாபாரதத்தில் பெண்ணியம். நான் சொல்லியிருந்தேன் 2 நாடகங்கள். அது நந்தகிஷோர் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திர பேராசிரியர், அவர் எழுதின நாடகம். டெல்லியில் ஜோத்பூர்லலாம் நடத்தியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லணும், நீங்கள் படிக்கக்கூடிய புராணம் இதிகாசம் எதுவாக இருந்தாலும் அது ஆண் மையப்படுத்தப்பட்டது தான். ஒரு காதலாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், எல்லாமே ஆண் பண்ணணும். பெண்களுடைய பார்வையில் இது இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்ல போகிறதா இருந்தால், ராமன், ராமாயணத்தில் சொல்கிறேன், இது மகாபாரதம், ராமாயணத்தில் சொல்கிறேன். ராமன் வந்து காதல் வயப்படுறது, சீதை, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் சூர்பனகை காதல் வயப்பட்டால் அவளுக்கு கிடைக்கிறது வந்து மூக்கறுப்பு. ஓகே, அது மாதிரி வந்து மகாபாரதத்தில் எவ்வளோ காதல் பேசப்படும். பீமனை காதலிச்ச இடும்பைங்கிற பொண்ணு அவள் அரக்கியாக தான் இருப்பாள். ஓகே, இந்த மாதிரி மறு வாசிப்புக்கு உட்படுத்தப்பட்ட 2 விஷயங்கள். குந்தி, மகாபாரதத்தில் அவங்க கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதமே எல்லாருக்குமே ஒரு மாதிரி தெரியுங்கிறதுனால ரொம்ப இது பண்ண வேணாம். குந்தி வந்து அவளுக்கு எந்த மாதிரியான அநீதிகள் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி, அரசுரிமையில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ரத்த தூய்மை பேன்றதுன்னு ஒன்று இருக்கும், தெரிஞ்ச கதைங்கிறதுனால. ஆனால் அதை வந்து குந்தி எப்படி பார்க்குறா, அவளுக்கு அந்த விருப்பங்கள் எப்படி மறுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி. இன்னொன்று, மகாபாரதத்தில் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய கதை யயாதி. நீடித்த இளமைக்காக மகனுடைய இதை வாங்கக்கூடிய புருவனுடைய இளமையை வாங்கக்கூடிய யயாதி, அவனை பற்றின கதை. இது 2மே நமக்கு சொல்லப்பட்ட பார்வையில் நமக்கு தெரிஞ்ச கோணத்தில் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட பார்வையிலேருந்து நம்மளை நோக்கி வருது. ஸோ இது 2மே முடிக்கிறதுக்கு 1.5 நிமிஷம் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சரஸ்வதி ராம்நாத் அவர்களை பற்றி முக்கியமாக சொல்லுவோம். அதில் நீங்கள் அந்த இதில் பார்த்துருப்பீங்க, அந்த ஏவி போட்டதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா கூட பொறுமையாக தேடி படிக்கலாம். எனக்கு அவங்கள்ட்ட நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியை பற்றி தீபா ஆஃபீஸில் பற்றி பேசும்போது 1-2 பேர்கள், எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, 1-2 பேர்கள் எனக்கு சுத்தமாக தெரியல. குமுதினி தெரியல, சரஸ்வதி ராம்நாத் எங்கோ கேள்விப்பட்டிருக்காமே அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு, வெளியே ஃபுல்லாக தெரியல. இறங்கி பார்த்தா அவங்களோட கோட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை சொல்லாமல் முடிக்கக்கூடாது. இறங்கி பார்த்தா மொழிபெயர்ப்பு எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ஜானி தமிழில்.
அதில் 45 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த பணியில் பெரிய என்ன சொல்கிறது ஒரு விளக்கலோ இல்லை அவங்களுக்கு ஒரு சரியான இது கிடைக்கலங்கிற எண்ணமும் இருந்திருக்கு. பட் அதனால் எதுவும் தள்ளலை, அவங்க அதுக்காக வெறுக்கலை, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி வழியாக அவங்க பிரீத்தம் கவுர்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, பஞ்சாபிலேருந்து குஜராத்திலேருந்து எல்லாத்தையும் ஹிந்தி வழியாக அவங்களுக்கு தெரிந்தது ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ். ஆனால் அவ்வளோ நோக்கத்தோடு கொண்டு வந்து இவ்வளோ விஷயங்களை சேர்த்துருக்காங்க. இங்கேருந்து நிறைய பேரை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பாவண்ணன் மாதிரி, வண்ணதாசன், அண்ணன் இலவன், ஜெயமோகன், சுந்தர ராமசாமின்னு பெரிய ஆட்கள் மட்டும் இல்லை. அவங்க ஒரு விஷயம் வருது, அவங்க யார் என்னன்னெலாம் பார்க்கல, எழுத்தை மட்டும் பார்த்துமே அவ்வளோ விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கடைசி அவங்களோட அந்த கோட்டோட முடிச்சிடுறேன். மொழிபெயர்ப்பு என்றாலே இங்கு ஒரு அலட்சியம் இருக்கிறது. பொழுதுபோக்கு கிரைம் நாவல் எழுதுபவர்கள் கூட இங்கு எழுத்தாளராகி அங்கீகரிக்கப்படுகிறார்கள். ஆனால் மொழிபெயர்ப்பு என்றால் ஒரு அலட்சியம். மொழிபெயர்ப்பு தானே என்று மொழிபெயர்ப்பாளனுக்கு இங்கு முக்கியத்துவம் இல்லை. மொழிபெயர்ப்பு என்ற உணர்வை ஏற்படுத்தாத ஒரு படைப்பு தான் வெற்றிகரமான மொழிபெயர்ப்பாகும். வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பது தவறு. மொழிபெயர்ப்பாளர் மூல ஆசிரியரின் படைப்பை உள்வாங்கி வெளிப்படுத்த வேண்டும், அந்த ஜீவனை கொண்டு வர வேண்டும். கூட்டியோ குறைத்தோ எழுதக்கூடாது. இவ்வளவு தூரம் செய்த சரஸ்வதி ராமநாத் அவர்களுக்கு இந்த சிறிய மரியாதையாவது செய்வதற்கு காரணமான எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, திரும்ப நானும் சொல்லிடுறேன், இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த நாயகிகள் அஷ்டலக்ஷ்மிகளா வார்த்தை சார் சொல்லியிருந்தாங்க. அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி, மகிழ்ச்சி.